எம்பி ஆகணும் அப்படின்னா அடிப்படையில் அவர்கள் என்ன செய்தால் எம்எல்ஏ எம்பி ஆகலாம்? ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க சார். அதாவது அரசாங்கத்தில் ஏதாவது பதவியில் போகணும். 2 விஷயமாக போகலாம். ஒன்று படித்து ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக போகலாம். அல்லது இந்த மாதிரி அரசியல் ரீதியில் உள்ளே போயிட்டு ஒரு எம்எல்ஏ எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் வேறு என்னென்ன குரூப் ஒரு நாட்டில் ஒரு விதமாக இருக்குது. ஒரு நாட்டில் ஒரு விதமாக இருக்குது. இன்னும் இந்தியாவிலே சில ஸ்டேட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது, சில ஸ்டேட்டில் கிடையாது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சில ஸ்டேட்டில் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. உலக நாடுகள் ஒரு வகையில் ஒரு பேர் வச்சுருக்காங்க. எப்படியா இருக்கட்டும், அந்த பதவிக்கு இவங்க போகணும் அப்படின்னா அவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக வராங்க. அப்போ நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக வர்றவங்க பாருங்கள், பின்னாடி அவங்க பதவி காலத்து நிறைய ஊழல்களை மாட்டுவாங்க. சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் லெவலில் இருந்து ஸ்டேட் பிரசிடெண்ட் வரைக்கும் ஊழலை மாட்டுறாங்க. இது அமெரிக்காவில் வாட்டர் கேட் ஊழலில் ஜெனரல் நிக்சன்றவர் மாட்டினார். பாகிஸ்தானில் இப்போ இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டர் அவர் ஏதோ ஊழல் பண்ணன்னு மாட்டுறாரு. ஸோ நிறைய நியூஸ் வருது. எல்லா கண்ட்ரிஸ்லையும் பிரசிடென்ட் லெவலில் பிரைம் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் நடக்குது, அரெஸ்ட் பண்ணுறாங்க, இம்ப்ரெஷன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஜெயிலையும் போடுறாங்க. இவன் இங்கே தமிழ்நாட்டையும் நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மா அவங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. சீஃப் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்திரா காந்தியும் ஒரு டைம் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவில் மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது ஏதோ ஒரு காரணம், என்ன காரணம் எனக்கு தெரியாது, அந்த மாதிரி அவங்க பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. வாட் சார்ஜஸ், குற்றச்சாட்டுகள் எதுவாக இருக்கலாம், அது பரவாயில்ல. பட்டு குற்றச்சாட்டுகள் பல வகையில் இருந்தால் ஊழல் பண்ணார்ன்ற குற்றச்சாட்டு மட்டும்தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். மற்ற வகை குற்றச்சாட்டுகள் அரசியலுக்காக ஏதோ ஒரு சொல்லலாம். அரசியலாகவே என்ன, நீ குறை சொல்லணும்னா அவனை குறை சொல்லணும், இப்படி எல்லாம் மாறி குறை சொல்லணும் தான் அரசியல். நான் ரைட்டு, நீ ரைட்டு, நான் தப்பு, நீ தப்பு தான். அப்படிங்க ஊழல்ன்ற பற்றி நம்ம பேசுவோம். அரசியல்வாதிகள் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக வருகிறார்கள். வந்தவங்க ஊழல் செய்கிறாங்கன்னா அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்கணும், நல்லா செல்வாக்காக இருக்கணும், அந்த சம்பாதித்த பணத்தை செல்வாக்காக காட்டணும். இந்தியாவில் சொல்லுவாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாமே பெரும் பண முதலைகள் தான். பணத்தை நிறைய வச்சுட்டு, பிளாக் பண்ணி நிறைய வச்சுட்டு, அந்த பணத்தை கணக்காட்டாமல் இருக்காங்க. அந்த பணத்தை காப்பாற்றிக்கணும். அந்த பிளாக் பண்ணி நிறைய வச்சுக்கிட்டு வேறு எந்த சட்டத்திட்டங்களையும் போய் மாட்டாமல் அதை காப்பாற்றணுன்றவங்க அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ். நான் சொல்கிறது நியூஸ், மீடியாவில் வர நியூஸ், பப்ளிக் ஒப்பீனியன் அரசியல்வாதிகள் எல்லாமே அவங்களுடைய பணத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்து வராங்க. அவங்க பதவிக்கு வரணும் அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான். இது உண்மையா பொய்யான்றதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. இது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நான் சொல்ல வரேன். நான் அரசியல்வாதியும் கிடையாது. இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஊழல் பண்ணுறதுக்காக வரோம், ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறோம் அப்படி எண்ணத்தோடு இருக்கிறவங்க நான் மக்களுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு தப்பாக சொல்லிட்டு உள்ள வராங்க. இது நான் சொல்லுகின்ற கர்ம நீதிக்கு ஏற்புடைய ஒரு விஷயம். இந்த கர்ம நீதிப்படி நாம் ஒரு தவறான ஒரு அஷூரன்ஸை கொடுத்துட்டு நம்ம செய்கிற வேண்டிய வேலை. இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய உடல் பாதிக்கும், மனம் பாதிக்கும், நம்மை சார்ந்தவர்கள் பாதிப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவோ அதெல்லாம் டோட்டலாக தப்பாயிடும். நான் நிறைய தடவை அடிக்கடி சொல்லுவேன், நாம் என்ன நினைக்கிறோமோ, நாம் என்ன மனசில் நினைக்கிறோமோ, ஆடியோ வீடியோவை ரெக்கார்டு, ஆகாஷ் ரெக்கார்டுன்னு பேர்,
நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்முடைய எல்லா பிறவிகளும் நம்ம என்னென்னலாம் நினைச்சோமோ, என்னெல்லாம் பேசணுமோ, உள்ளே என்ன நினைச்சோம், வெளியே என்ன பேசணும், எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட். தட் இஸ் கால்ட் ஆகாஷ் ரெக்கார்ட். எனி டேட்டா கேன் பி ரெக்கவர்டு அட் எனி டைம் ஃப்ரம் தட் டேட்டா. அந்த டேட்டாவிலேருந்து எப்பவும் எந்த மெசேஜும் எடுக்க முடியும். எடுக்க தெரிந்தவர்கள் யோகிகள், சித்தர்கள். எடுக்க தெரியாதவர்கள் சாதாரண மனிதர்கள். அப்போ யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் ஒரு ஊழல் பண்ணுறாங்க. அவங்களுடைய கால நேரம் மாறும்பொழுது, அவங்க ஜாதகத்தில் கால நேரம் மாறும்பொழுது அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த நோக்கம் தவறாக போகும் பொழுது சஃபர் ஆகிறாங்க. அப்போ எந்த காரணத்துக்காக அரசியலுக்கு வராங்களோ, எந்த காரணத்துக்காக ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ வேறு எந்த அந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் படி எந்த பதவிக்கு வராங்களோ, அந்த பதவி தவறாக பயன்படுத்தி பலன்களை அடையும் பொழுது அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்போது யார் வரணும், எம்எல்ஏ எம்பிக்கு யார் வரணும்? உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும், உண்மையிலேயே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வரணும். அதர்வைஸ் மற்றவங்க போகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கேண்டிடேட் நிற்கிறவங்க 99% ஆஃப் த பீப்புள் இன்னமும் அது சுயநலத்துக்காக தான் பயன்படுத்தணும், சுயநலத்துக்காக தான் போகிறாங்க. இது மக்களுக்கு தெரியாதா என்ன? கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா சொல்லுவாங்க ஒரு பாடம். கைப்புண்ணு கண்ணாடி வேணுமா? தேவை கண்ணாடி தேவை, பார்த்தாலே கையில் புண்ணு இருக்கிறது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் உங்கள்கிட்ட எம்எல்ஏ வரவங்க சரி, எம்பிஏ வரவங்க சரி, மினிஸ்டர் எல்லாருமே சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்காக தான் வர்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பப்ளிக்காக தெரியும். உங்களுக்கு யாரும் சொல்லிதான் தர நல்லா தெரியும். அப்போ அதை பார்க்குறீங்க, உங்களுக்கு அதை பார்க்குறீங்கன்னா தெரியும். அப்போ தெரிஞ்ச பிறகு அப்புறம் ஊழல் பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, 10,000 கோடி சம்பாதிச்சு 10,000 கோடி சம்பாதிச்சு எதுக்கு நீங்கள் குறை சொல்லிருக்கீங்க? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த பதவிக்காக போகிறவங்களும் நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ராங் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தா போகும். உங்களுக்கு இல்லைன்னா போக வேண்டாம். அது நீங்கள் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது, 1000 வழிகள் இருக்குது. அரசியலில் போய் தான் பண்ணது கிடையாது. அரசியலில் போனால் என்ன, நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய செல்வாக்கு எல்லா காலத்தையும் சாதிச்சிக்கலாம், நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும், நம்மளை யாரும் எதுவும் பண்ண முடியும். இந்த காரணம் தான் அரசியலுக்கு போகிறாங்க. சரி, இந்த மாதிரி பர்பஸ் இருக்கிறவங்க தான் வேட்பாளர்களாக போகிறாங்க. இது சாதாரண லௌகீக வாழ்க்கை. நாம் கர்மிக ரீதியாக கர்ம விதிப்படி நாம் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற மோட்டிவ் இருந்ததுன்னா மட்டுமே நீங்கள் அந்த மாதிரி பதவிகளுக்கு போட்டியிடணும். இல்லைன்னா போக வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. சில பேர் அந்த பதவிக்கு போயிட்டு அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது நான் ஏன் தான் இதுக்கு வந்தணும், இதுக்கு வராமே இருந்திருக்கலாமே, நான் கஷ்டப்படாமல் இருந்திருக்கலாம், நிம்மதியாகவே நான் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி அரசியல் பதவிகள் வராமே இருந்திருக்கலாம்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க. இதை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசியிருக்காங்க. சார் நான் இப்படி வராமே இருந்திருக்கலாம் சார், நிம்மதியாக இருந்திருப்பேன், நான் பாட்டுக்கு இப்போ இப்படியெல்லாம் சம்பாதிச்சுட்டு இப்போ நான் கஷ்டப்படுறதா இருக்குது அப்படின்னு. அப்போ காலம் கடந்த ஞானம், இந்த காலம் கடந்த ஞானம் தான் நிறைய பேர் இருக்காங்க. அது வெளியே சொல்ல முடியாது, அது ஓப்பனாக பப்ளிக்காக சொல்ல மாட்டாங்க. அவங்க விவிஐபி இதை ஓப்பனாக வெளில யார்கிட்டயும் சொல்ல முடியுமா? சொந்தமாக சொல்ல முடியுமா? இல்லை, மனசுக்குள்ளவே போட்டு முருகி மனசுக்குள்ளவே அதுவே நோயாக மாறும். அதுவே என்ன சொல்கிறோம், டென்ஷன் சொல்கிறோம், ஸ்ட்ரெஸ் சொல்கிறோம். அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களில் திருப்பி போட்டு கஷ்டப்பட்டுட்டு அது உடல் ரீதியாக பாதிக்கும், மன ரீதியாக பாதிக்கும். இந்த வகையில் பாதித்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. கஷ்டப்படுறதுக்காக எதுக்கு இப்படி ஃபைட் பண்ணி செலவு பண்ணி போராடி அந்த மாதிரி ஒரு அரசியல் பதவிக்கு போகணும்? தேவையில்லையா? இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு 4 டைம் எம்பியாக இருந்தவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். 4 டைம் எம்பியாக இருந்தவர் ஒரு எம்டிஎம்கே பார்ட்டி கணேசமூர்த்தி பேர், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். என்ன சாப்பிட்டாலும் தெரியல. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவர் காப்பாற்ற முடியல, கோமா ஸ்டேஜில் இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். 4 முறை எம்பியாக இருந்து வயதிலும் அறிவிலும் பக்குவத்திலும் எல்லாவற்றிலையும் ஒரு பக்குவமாக இருந்தவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக, அது என்ன காரணம் நமக்கு நாம் ஏதோ கட்டுக்கதை பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிறார். இது எதுக்காக சொல்ல வரனா, 4 முறை எம்பியாக இருந்தவர் ஒரு சூசைட் பண்ணிக்கிறாருன்னா இப்போ சாதாரண குடிமகனுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லையா?
இப்போ 4 டைம் எம்பியாக இருக்கிறாரு. அவர் எவ்வளவோ அறிவு இருக்கும், எவ்வளவோ பக்குவம் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் அவர் சாதிச்சிருப்பார், எவ்வளோ மக்களுக்கு செஞ்சிருப்பார், மக்களுக்கு தொண்டர்களாக பண்ணியிருப்பார். எல்லாம் பண்ணியும் தன்னுடைய சுய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக அவர் சூசைட் பண்ணிக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த பாயிண்ட்டை நோட் அவுட் பண்ணி நாம் என்ன இது லெசன் கற்றுக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுவோம். இதிலிருந்து நாம் என்ன லெசன் கற்றுக்கிறோம். நாம் வந்து யூனிவர்சிட்டி லெவல்லையோ, ஸ்கூல் லெவல்லையோ, காலேஜ் லெவல்லையோ நம்மளுடைய படிக்க முடியறதில்லை. டில் த டேட் ஆஃப் அவர் டெத், நம்ம கடைசி இறக்குற வரைக்கும் கூட பாடங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். இப்போ நான் சொல்கிறது, இந்த இன்சிடெண்ட்டில் இந்த எம்பி சூசைட் பண்ணிக்கிறார். அந்த சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு ஒரு எம்பி போகிறாருன்னா, அதுவும் 4 டைம் ஒரு தடவை எம்பியாக இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு டைம் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கே பாடுபடுறாங்க. ஒரு 4 டைம் வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பியாக ஒருத்தர் இருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பட் அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, இதனுடைய இம்பேக்ட் நினச்சி பாருங்க. அப்போது அவர் எம்பியாக இருந்து என்ன பிரயோஜனம்? ஊருக்காக உழைச்சிப்பார், நாட்டுக்காக உழைச்சிப்பார், வேறு சமாச்சாரம். தன்னுடைய சுய வாழ்க்கையில் அவரால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியல இல்லையா? அப்போ சுய வாழ்க்கையில், நம்ம சொந்த வாழ்க்கையிலே நம்மளால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னும் பொழுது நாம் வந்து எம்பி எம்எல்ஏ ஆகி நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஸோ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. அந்த மாதிரி உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால், அதுக்காக நீங்கள் தீய கர்மாவை, பேட் கர்மா சேர்த்துக்காத வகை உங்களால் இருக்க முடியும்னா நீங்கள் முயற்சி பண்ணி அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் போங்க. கெட்ட கர்மா சேர்த்துக்கிட்டு தான் நீங்கள் எம்எல்ஏவோ எம்பிஏ இருக்கீங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஓரம் விட்டு வெளில வந்துடும். அதுதான் சரி. அதுதான் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வழி. இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இதன் பின்னால் இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எம்எல்ஏவாக இருப்பீங்களா, எம்பியாக இருப்பீங்களா, மினிஸ்டராக இருப்பீங்களா, சீஃப் மினிஸ்டராக இருப்பீங்களா, பிரைம் மினிஸ்டராக இருப்பீங்களா, கேபினட் மினிஸ்டராக இருப்பீங்களா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அவேர்னஸை மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்டர் இளங்கோ ஐஎஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு. தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.